உண்மைகள் இவ்வாறு இருக்க நம் குருட்டு வரலாற்று அறிஞர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளர்கள் விவசாய கூலிகளாக இருந்தார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க கடுமையாக போராடி வருகின்றனர். பள்ளத்தில் விவசாயம் பார்த்தால் பள்ளர் என்கிறீர்கள். அப்படி பார்த்தால் இன்று தமிழகத்தில் பள்ளர்களோடு சேர்ந்து மற்ற சில சமூகங்களும் விவசாயம் செய்கிறார்களே, அவர்களும் பள்ளத்தில்தானே விவசாயம் செய்கிறார்கள். அப்படியானால் அவர்களை குறிக்கவும் பள்ளர் என்ற பெயரை அல்லவா பயன்படுத்த வேண்டும்? அப்படி இல்லாமல் வேளாண்மைக்கு சம்பந்தமே இல்லாதவர்களையெல்லாம் வேளாளர் என்று அழைக்கும் நீங்கள் வேளாண்மையை மட்டுமே குலத்தொழிலாக, வேளாண்மையோடு தொடர்புடைய பெயர்களான குடும்பன், காலாடி, வயற்காரன், நீர்காணிக்கன், பண்ணாடி போன்ற பெயர்களை தம் குலப்பெயர்களாக கொண்ட மள்ளர்களை குறிக்க மட்டும் பள்ளர் என்ற பெயரை பயன்படுத்துவது உங்கள் நயவஞ்சக சூழ்ச்சியையும் வந்தேரி வடுகர்களான விஜயநகரத்து நாயக்கர்களின் அரசியல் மேலாண்மையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சேவகம் புரியும் உங்கள் அடிமை புத்தியையும் தான் காட்டுகிறது. சங்ககால தமிழர் வீரத்தை இவ்வுலகிற்கு உணர்த்துவது அக்கால இலக்கியமான புறநானூறும் அகநானூறும் தான். அப்புறநானூறு அகநானூறு பாடல்களில் பெரும்பாலும் மள்ளர்களை போற்றியே பாடப்பட்டுள்ளதே, இல்லை என்று எவராலும் மறுக்க முடியுமா? புறநானூறு பாடல் எண் 10 சோழன் நெய்தலங்கானல் இளஞ்செட் சென்னியை பற்றிய ஒரு பாடலில் வருணர்க்கு வரையா வரையில் வாழ்க்கை மகளிர் மலைத்தல் அல்லது மள்ளர் மலைத்தல் போகிய சிலைத்தார் மார்ப என்று வருபவர்க்கு இல்லை என்று சொல்லாது மகளிர்களெல்லாம் மலைக்கும் மள்ளர்களே மலைக்கும் அளவிற்கு வலிமையான மார்பை உடைய மள்ளன் நீ என்று சோழவேந்தனை பற்றி பாடியுள்ளார். இப்புறநானூறு பாடலை பாடிய ஊன் பொதி பசுங்குடையார் என்ற சங்ககால புலவர். இப்பாடலில் மட்டுமல்ல, புறநானூறு மற்றும் அகநானூற்றின் பெரும்பான்மையான பாடல்களில் சேர, சோழ, பாண்டியர்களை மள்ளர்கள் என்றே அப்பாடல்களை பாடிய புலவர் பெருமக்கள் அனைவரும் பாடியுள்ளனர். பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை புறநானூறு பாடல் எண் 79 7 மள்ள அரசர்கள் ஒன்று கூடி எதிர்த்தனர் எனும் செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது. வெம்போர் செழியனும் வந்தனன் எதிர்ந்த வம்ப மள்ளரோ பலரே எஞ்சுவர் கொல்லோ பகல்தவச் சிறிதே என்ற அப்பாடலில் போர் முரசு முழங்க யானை மேல் பெருமிதத்துடனும் வலிமையுடனும் போர்க்களத்திற்கு பாண்டியன் நெடுஞ்செழிய மன்னன் வந்தான் என்றும் அவனை எதிர்த்து போரிட வந்த அயல் நாட்டு மள்ளர்குல பகையரசர் பலரே ஆயினும் பகல் பொழுது குறைவாக இருப்பினும் அவனிடம் மிஞ்சமாட்டார்கள் என்று அப்பாடலை பாடிய இடைக்குன்றார் கிழார் பாடியுள்ளார். இப்படி புறநானூறு அகநானூறு மட்டுமல்ல, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பதிற்றுப்பத்து, கலித்தொகை, திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சீவக சிந்தாமணி, கம்பராமாயணம் உள்ளிட்ட அனைத்து சங்ககால இலக்கியங்களிலும் மள்ளர்களை பற்றிய செய்திகளும் மள்ளர்களே நாடாண்ட சேர, சோழ, பாண்டியர்கள் என்றும் நமக்கு உணர்த்துகின்றன. இவ்வளவிற்கு பிறகும் மள்ளர்கள் பற்றி பேச மறுப்பதும் அவர்கள் பற்றிய வரலாற்றுப் பதிவுகளை அழிக்க முனைவதும் தமிழர் நிலத்தின் மண்ணின் மைந்தர்களை ஒழிக்கும் நடவடிக்கையாகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆதாரத்திற்கு மேல் ஆதாரங்களை நாம் கொடுத்தாலும் மள்ளர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் இல்லை என்றும், பொதுவாக வீரர்களை குறிக்கவே மள்ளர் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டதாகவும் புதிதாக கதைவிடத் தொடங்கியிருக்கிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்களும் இலக்கியவாதிகளும். இவர்கள் கூற்றை மறுக்கும் செய்திகள் சங்க இலக்கியங்களிலேயே உள்ளன. அவை சங்ககாலத்தில் உழவர்களையும் வீரர்களையும்
அரசர்களையும் குறிக்க பயன்படுத்தப்பட்ட மள்ளர் எனும் சொல் பல புலவர்களுக்கு இருந்துள்ளது. புறநானூறு பாடிய பல புலவர்களுக்கு மள்ளன் என்று பெயர் இருந்துள்ளன. மதுரை அளக்கர் நாளார் மகனார் மள்ளனார் என்ற புலவர் புறநானூற்று 388வது பாடலில் பாண்டியர் வழித்தோன்றல் சிற்றரசன் ஒருவனை எம் பெருமைமிக்க மள்ளர்குடியைச் சேர்ந்த அரசரே என்று தானும் அரசனும் ஒரே குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை வெளிப்படையாக பாடியுள்ளார். இதேபோன்று அம்மள்ளனார், கடுவன் மள்ளனார், மதுரை தமிழ்க்கூத்தன் கடுவன் மல்லனார், கடுவன் இளமல்லனார் போன்ற பல புலவர்கள் சங்ககாலத்தில் வாழ்ந்துள்ளனர். மல்லர் எனும் புலவர் ஒருவர் திருக்குறளுக்கு உரை எழுதியதாக பழம்பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது. மள்ளர் என்ற சொல் வீரர்களை மட்டுமே குறிக்க பயன்படுத்தப்பட்டிருந்தால் புலவர்களுக்கு அப்பெயர் எப்படி இருந்திருக்க முடியும்? அது மட்டுமா, உலகப் புகழ்பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டிய பெரும் தச்சனின் பெயர் குஞ்சரமல்லன் என்று கல்வெட்டுகள் தெளிவாக தெரிவிக்கின்றதே. வீரர்களை குறிக்க பயன்படுத்தப்படும் இச்சொல் எப்படி புலவர்களாலும் தச்சர்களாலும் பயன்படுத்தப்பட்டிருக்க முடியும்? இச்செய்திகள் மூலம் சங்ககாலத்தில் மள்ளர் என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட குலமக்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளதே தவிர மற்றபடி வீரர்கள் என்று பொதுவாக யாரையும் குறிக்க பயன்படுத்தப்படவில்லை என்பதே ஆகும். இதற்கு மேலும் சான்றுகள் வேண்டுமா? சங்ககாலத்தில் மட்டுமல்ல, நிகழ்காலத்திலும் தமிழகத்தை தவிர இந்தியாவின் மற்ற பகுதிகளில் மள்ளர்கள் மள்ளர் என்ற பெயரை கொண்டே வாழ்கிறார்களே. தெரியுமா உங்களுக்கு? இதோ தெரிந்து கொள்ளுங்கள். வால்மீகி எழுதிய வால்மீகி ராமாயணம், வியாசர் எழுதிய மகாபாரதம், ஹரிவம்சம் போன்ற பண்டைய வடமொழி நூல்களில் மள்ள வம்சத்தினுடைய நாடு பற்றியும் மள்ள பூமி, மள்ள ராஷ்டிரா பற்றி பல குறிப்புகள் உள்ளன. இதற்கெல்லாம் மகுடமாக புத்தர் தமது கடைசி காலத்தில் மள்ளர்களின் நாடான குசிங்காராவில் கழிக்க விரும்பியதையும் தாம் இறப்பதற்குள் சுபத்திர மள்ளரை முக்கிய பதவிக்கு அமர்த்தியதையும் வரலாற்று அறிஞர் ஓபர்ட் தனது திராவிடியன்ஸ் த ஒரிஜினல் இன்ஹபிட்டன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். வால்கா முதல் கங்கை வரை என்ற புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதிய அறிஞர் ராகுல் சங்கிருந்திராயர் அப்புத்தகத்தில் மள்ளர்களின் நாடுகளைப் பற்றி பல இடங்களில் குறிப்பிட்டு இருக்கிறார். இன்றைய ஒரிசாவின் பண்டைய பெயரான கலிங்க நாட்டை தென்பகுதியில் இருந்து வந்த மள்ள வம்சத்து பெண் அரசியும் அவரது வழித்தோன்றல்களுமே நாடாண்டதை கலிங்க வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. இப்படி புத்தர் காலத்திற்கு முன்பே தமிழகத்தில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் மள்ளர் நாடாண்ட வரலாற்றை மெய்ப்பிக்கும் விதமாக இன்றும் உத்தரப்பிரதேசத்திலும் ஒரிசாவிலும் வடமேற்கு இந்திய பகுதிகளிலும் மள்ளர் என்ற பெயருடனேயே மக்கள் கூட்டம் வாழ்ந்து வருகின்றனரே. இவர்கள் எல்லாம் யார்? தமிழன் கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்று மூச்சுக்கு 300 தடவை பேசி வரும் வரலாற்று ஆய்வாளர்களே. அப்படி கங்கையையும் கடாரத்தையும் வென்றவன் மள்ளன்தான் என்று இவ்வரலாறுகள் நமக்கு தெளிவாக உணர்த்திய பிறகும் ஏனோ மள்ளர் என்ற வார்த்தையையே மறைக்கிறீரே, ஏன்? நேபாள நாட்டை சமீபத்திய காலம் வரை ஆண்ட அரச வம்சம் மள்ளர் வம்சம் என்ற தகவல் உங்களுக்கு தெரியுமா? இன்றைய இந்திய தலைநகரான டெல்லிக்கு பழைய பெயரான இந்திரபிரஸ்தம் எப்படி வந்தது தெரியுமா? இந்திரன் எனும் பழந்தமிழ் மன்னன் ஆட்சி செலுத்திய நாடு என்பதாலும் இந்திர வம்ச மக்கள் வாழும் நாடு என்பதாலும் தான் அந்நகரத்திற்கு இந்திரபிரஸ்தம் என்றும், ஏன் இந்திய நாட்டிற்கே பெயர் வந்திருக்க வேண்டும். ஒரு காலத்தில்
இந்தியா முழுக்க தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்று நீங்கள் கூறுவது உண்மையென்றால், இமயம் முதல் குமரி வரை தமிழர்களின் ஆட்சிக்கு உட்பட்டே இருந்தது என்று நீங்கள் எழுதி வருவது உண்மையென்றால், கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் இன்ன பிற ஆதாரங்களும் சுட்டிக்காட்டும் மல்லர்களை புறக்கணித்துவிட்டு தமிழர்கள்தான் இம்மண்ணின் பூர்வீக குடிகள் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியுமா? இவ்வளவிற்கு பிறகும் மல்லர்கள்தான் இன்றைய பல்லர்கள் என்று ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதற்கான ஆதாரங்களை தருகிறோம், தெரிந்து கொள்ளுங்கள். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தனது செந்தமிழ்ச் செல்வி என்ற நூலில் பள்ளர் என்பது மள்ளர், மருத நிலத்தில் வாழும் உழவர் என்கிறார். தமிழ்ச் சரித்திரம் எழுதிய நாசி கந்தையா பிள்ளை தனது நூலின் பக்கம் 206 பள்ள என்பது மள்ள என்பதின் உச்சரிப்பு வேறுபாடு என்றும், பண்டைய மல்லரே இன்றைய பள்ளர் என்றும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று அறிஞர் அனுமந்தன் பள்ளர்களை பற்றி கூறும்போது, சங்க இலக்கியத்தில் வரும் வீரத்திற்கு பெயர் போன மல்லர் பள்ளரின் மூதாதையரே ஆவர் என்று அன்டச்சபிலிட்டி எ ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடி எனும் நூலில் குறிப்பிடுகிறார். அதாவது சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் சேர, சோழ, பாண்டியர்களும் அவர்களின் படை மறவர்களும் இன்றைய பள்ளர்களே என்று குறிப்பிடுகிறார். தமிழ் மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட வீரமா முனிவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவரானாலும் மல்லர்களை பற்றி உரை எழுதும் போது மல்லர்களை இன்றைய பள்ளர்கள் என்றே குறிப்பிடுகிறார். இத்தாலி நாட்டுக்கார தமிழறிஞருக்கு தெரிந்த உண்மை ஏனோ நம் சகோதர தமிழறிஞர்களின் குருட்டு கண்ணுக்கு மட்டும் தெரியாமல் போய்விடுகிறது. சங்க இலக்கியம் தொடங்கி பிற்கால பள்ளி இலக்கியங்கள் வரை எந்த இலக்கியங்களை படித்தவர்களானாலும் அவர்களுக்கு மல்லர்களை பற்றியும் அன்றைய மல்லர்கள்தான் இன்றைய பள்ளர் என்பதும் நன்றாகவே தெரியும். தெரிந்தும் ஏன் மறைக்கிறார்கள் என்றால், அவர்களின் ஆரிய அடிமை புத்தியும் வந்தேறி ஆண்டைகளான அந்நியர்களை அண்டி பிழைக்கும் தங்கள் பிழைப்பிற்கு ஏதாவது ஊறு நேர்ந்துவிடுமோ என்ற அச்சமுமே காரணம். கல் தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி என்று வரலாற்று காலத்திற்கு முன்பே நாகரிகம் படைத்து அரசுகளையும் பேரரசுகளையும் உருவாக்கி உலக நாகரிகத்தின் தொட்டிலாக தமிழ் மண்ணை பண்படுத்திய எம் முன்னோரான மல்லர்களின் வரலாற்றை அழியாமல் பாதுகாக்க துடித்துக் கொண்டிருக்கும் எம்மை பார்த்து தான் அடிமையாக வாழ்வது கூட தெரியாமல் அந்நியர்க்கு அடிமை சேவகம் புரிந்து வரும் சில அடிமை முற்போக்குவாதிகள் பழமைவாதிகள் என்றும் இந்துத்துவ வெறியர்கள் என்றும் கூறி வருவது அறியாமையே ஆகும். இதற்கெல்லாம் மேலாக மற்றவர்கள் நம்மை மல்லர்கள் என்று ஏற்றுக்கொள்ளாததற்கு நம்முடைய அறியாமையும் அலட்சியமுமே மிகப்பெரிய காரணம் என்றால் அது மிகையாகாது. ஆம், மல்லர் எனும் நம் வரலாற்று பெயரை மறந்து பிற்காலத்தில் நம்மை தோற்கடித்தவர்களான வந்தேரி வடுகர்களால் நம் மீது வலிந்து திணிக்கப்பட்ட பள்ளர் எனும் பெயரை நாம் ஏற்றுக்கொண்டதாலேயே ஒரு காலத்தில் நம்மை அண்டி பிழைத்தவர்கள் கூட இன்று நம்மை பார்த்து ஏளனப் பார்வை வீசும் ஒரு அவல நிலைக்கு வந்துவிட்டோம். இந்நிலை மாற வேண்டுமென்றால் தமிழ் வரலாறு எழுதுகிறவர்கள் மல்லர் என்ற மக்கள் கூட்டத்தை மறைக்காமல் எழுத வேண்டுமென்றால் சங்க காலத்தில் மல்லர்களின் தலைமையில் இச்சமூகம் இயங்கியது போன்ற நிலை தற்காலத்திலும் வர வேண்டுமென்று நீங்கள் நினைப்பது உண்மை என்றால், இன்று பள்ளர்களாக வாழும் அனைவரும் தங்கள் பெயருக்கு பின்னால் மல்லர் எனும் தங்கள் வரலாற்று